அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் SGT எக்ஸாமுக்கு நீங்கள் 120 டேஸில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கான ஸ்டடி பிளான் PDF இந்த வீடியோக்கு கீழே நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். நமக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்டை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்தையுமே ஒரே நேரத்தில் படிக்கிறதுக்கு கலந்து படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்கள். தமிழ் எல்லாம் ஒரு மாதம் படிக்கிறேன், இங்கிலீஷ் எல்லாம் ஒரு மாதம் படிக்கிறேன், மேக்ஸ் எல்லாம் ஒரு மாதம் படிக்கிறன்றது உங்களுக்கு செட் ஆகாது. சரிங்களா? ஏன் சொல்கிறேன்னா மறுபடியும் 2 மாதம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது புதுசாக இருக்கும். அப்போ எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து படிக்கிறது தான் உங்களுக்கு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். சரிங்களா? தமிழ் கொஞ்சம், இங்கிலீஷ் கொஞ்சம், மேக்ஸ் கொஞ்சம், சயின்ஸ் கொஞ்சம், சோசியல் கொஞ்சம், இது போல் ஸ்டடி பிளான் வச்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே ஈவனாக பிரிச்சுக்கோங்க. வெயிட்டேஜ் ஈவனாக இருக்கிற மாதிரி பிரிச்சுக்கோங்க. தமிழில் ஒரு 30 கொஸ்டின் டெஸ்ட் வரும், இங்கிலீஷில் 30, மேக்ஸில் 30, சயின்ஸில் 30, சோசியல் 30. இந்த மாதிரி படிக்கும்போது நம்ம எதில் வீக்காக இருக்கும் அப்படின்றதும் தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஸ்டடி பிளான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். டோட்டலாக ஒரு 28 டார்கெட் இருக்கிற மாதிரி ஸ்டடி பிளான் இருக்குது. ஸோ பிரிக்கும் போது எப்படி பிரிச்சுக்கோங்கன்னா ஒவ்வொரு டேர்மாக பிரிச்சுக்கோங்க. 6ஆம் வகுப்பில் ஒரு டேர்ம் படிங்க, இங்கிலீஷில் ஒரு டேர்ம் படிங்க, மேக்ஸில் ஒரு டேர்ம் படிங்க, சயின்ஸில் ஒரு டேர்ம் படிங்க. டேர்ம் முடிஞ்ச பிறகு 6th 7th முடிஞ்ச பிறகு 8th போன பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா லெசன்ஸாக பிரிச்சுக்கோங்க. சயின்ஸ்லேயும் சோசியலும் இந்தந்த பாடங்கள் படிக்கலாம். சோசியல் போகும்போது ஹிஸ்ட்ரியில் இது படிக்கலாம், ஜாகிரஃபியில் இது படிக்கலாம், கான்ஸ்டியூஷனில் இது படிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரித்து படிச்சுக்கோங்க. ஸோ தெளிவாக அதிலேயே மென்ஷன் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்டடி பிளானும் எந்தெந்த பாடங்கள் படிக்கணும், எந்தெந்த யூனிட் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். எந்தெந்த டேட்டில் படிக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த பிளான் PDF செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம படிக்கணும், எப்படிலாம் படிக்கணும் அப்படின்றது இருக்கும். அதே போல் ரொம்ப முக்கியமாக லோயர் ஸ்டாண்டர்டும் படிங்க. சரிங்களா? ஆல் சப்ஜெக்ட், 1st ஸ்டாண்டர்ட், 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 5th ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட், இது எல்லாமே ஸ்டடி பிளானாக நான் கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? ஸோ எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க அப்படிங்கும்போது 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் தமிழும் சோசியலும் முடிஞ்சோலையும் படிங்க. சோசியல் சயின்ஸ் இதில் புக் பேக்கும் பாக்ஸ் என்னும் 11th 12th படிக்கிற மாதிரி நான் பிளான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய டைமிங்கில் ஒரு 4 மாதத்துக்கான டைமிங்கில் இது எல்லாமே படிக்கிறதுக்கு கொடுத்துருக்கேன். இது எல்லாமே படிச்சிட்டிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக நம்மளால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், கான்ஃபிடன்ட் வந்துடும். இது போக தமிழில் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வருதுங்க. அதே போல் GSல எக்ஸ்ட்ரா டெஸ்ட் வருது, சோசியலில் சொல்கிறேன். இது முடிஞ்ச பிறகு புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்சில் இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டெஸ்ட் பேட்ச் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி டெஸ்ட் பேட்சும் இருக்குது. டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அதிகமான அகாடமி ப்ளஸ் ஆப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் 1600 கம்மியான ப்ரைஸில் இருக்கும். 999 நம்பருக்கு ஜிபே பண்ணிட்டு கீழே ஒரு ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிங்கன்னா போதுமானது. எக்ஸாம்லாம் எப்படி எழுதலாம் அப்படின்றது எல்லாமே ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. பிளானுமே அந்த வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான் ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ.